இதோ உங்களை தேடி முதன்முறையாக வசீகரமான தொழில்நுட்பம் மற்றும் அதிவேகமான செயல்திறனுடன் UFX மொபைல்ஸ். மெல்லிய தோற்றத்துடன் முற்றிலும் சிறப்பாக எல்லோருக்கும் எளிதாக UFX மொபைல்ஸ். உங்கள் நவீன தலைமுறைக்கான மொபைல் UFX மொபைல்ஸ். Make your move. For the very first time coming your way is an irresistible combination of speed, style and technology. UFX mobiles, exceptionally sleek, totally advanced, and now the phone that everyone can afford to touch. Your next generation mobile. UFX mobiles, make your move. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள் புதுவையில் இன்று சிறப்பாக கொண்டாடப்பட்டது. மக்கள் சிறப்பு பூஜைகளுடன் சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்தினர். தைத்திங்கள் முதல் நாளாம் பொங்கல் திருநாளில் மக்களும் விவசாயிகளும் தங்களுக்கு உணவளித்த சூரிய பகவானுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் பொங்கலிட்டு பூஜை செய்வர். அதன்படி தை பிறப்பான இன்று உழவர் திருநாள், தமிழர் திருநாள் என அழைக்கப்படும் பொங்கல் விழாவினை முன்னிட்டு மக்கள் புது பானையில் புத்தரிசி, வெல்லம் கொண்டு பொங்கலிட்டு கரும்பு, மஞ்சள் கொத்து என பூஜை பொருட்களை வைத்து தோரணம் கட்டி பொங்கலோ பொங்கல் என கோஷமிட்டு தங்கள் இல்லம் செழிக்கவும் வளமான வாழ்வு வேண்டியும் சூரிய பகவானுக்கும் இறைவனுக்கும் வழிபாடு செய்து மகிழ்ந்தனர். பின்னர் புத்தாடை அணிந்து ஒருவருக்கொருவர் பொங்கல் வாழ்த்தினை கூறி விழாவினை கோலாகலமாக கொண்டாடி மகிழ்ந்தனர். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்நாளில் சூரிய நாராயணனை வழிபட்டு சூரிய பகவான் அனைவர்களுக்கும் மிகவும் சந்தோஷமான வெற்றிகரமான காரியங்களை அள்ளி அருளுவார். இந்நாளில் அனைவரும் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். புதுவை விசாரணை துப்பறியும் இதழ் சார்பில் நடைபெற்ற முப்பெரும் விழாவில் அமைச்சர்கள் பன்னீர்செல்வம், ராஜவேலு கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர். புதுவை உழவர்கரை வெள்ளியனூர் பிரதான சாலையில் உள்ள ரீனா மஹாலில் துப்பறியும் விசாரணை இதழ் சார்பில் இதழின் 2ஆம் ஆண்டு துவக்க விழா, பல்துறை சாதனையாளர்களுக்கு விருதுகள் வழங்கும் விழா, தமிழ் ஊடகம் மற்றும் பத்திரிகையாளர் நலச்சங்க கருத்தரங்கம் என்ற முப்பெரும் விழா சென்னை வெளியீட்டாளர் ஆசிரியர் ரிச்சர்ட் ஆனந்த் தலைமையில் புதுவை பத்திரிகையாளர் சங்க தலைவர் மதிமகராஜா, புதுவை பூர்வீக பத்திரிகையாளர் சங்க தலைவர் தங்கராசு முன்னிலையில் நடைபெற்றது. விழாவில் மாவட்ட துணை ஆட்சியர் முத்தம்மா குத்துவிளக்கேற்றி விழாவினை துவக்கி வைத்திட சிறப்பு விருந்தினர்களாக அமைச்சர்கள் பன்னீர்செல்வம், ராஜவேலு, பிப்டிக் தலைவர் அங்காளன், முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர். விழாவில் அமலோற்பவம் மேல்நிலைப்பள்ளி முதல்வர் லூர்துசாமிக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருதும், பிப்டிக் தலைவர் அங்காளன், காங்கிரஸ் செயலாளர் கண்ணபிரான், வட்டார காங்கிரஸ் தலைவர் திரு AKD ஆறுமுகம் ஆகியோருக்கு கர்ம வீரர் காமராஜர் விருதும், முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமாருக்கு டாக்டர் அப்துல் கலாம் விருதும் வழங்கி பாராட்டப்பட்டது. கிராமங்களில் கல்வியை வளர்த்தவர் இருக்க முடியாது. தமிழக சினிமா சமூக சேவையை பாராட்டி அன்னை தெரசா விருது வழங்கி புதுவை சாமிப்பிள்ளை தோட்டத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களை மத்திய இணையமைச்சர் திரு நாராயணசாமி சந்தித்து ஆறுதல் கூறினார் மற்றும் நிவாரண உதவிகளை வழங்கினார். புதுவை சாமிப்பிள்ளை தோட்டம் இந்திரா நகரில் ஏற்பட்ட தீ விபத்தில் 31 வீடுகள் எரிந்து சேதமடைந்தது. 30 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் சேதமானது. இத்தகவலை அறிந்த மத்திய இணையமைச்சர் திரு நாராயணசாமி சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் கூறினார் மற்றும் அடுப்பு, சேலை, வேட்டி, சமையல் பாத்திரம், மளிகை பொருட்கள் என நிவாரண உதவிகளை அவர் வழங்கினார் மற்றும் மக்களிடம் மீட்பு பணிகள், நிவாரண உதவி பற்றி கேட்டறிந்தார். அப்போது மாநில காங்கிரஸ் தலைவர் AV சுப்பிரமணியன், காங்கிரஸ் செயலாளர் காசிலிங்கம் உள்ளிட்ட பல காங்கிரஸ் நிர்வாகிகள் உடனிருந்தனர். பொங்கல் திருநாளை முன்னிட்டு புதுவை ஆரோக்கியநாதர் இளைஞர் குழு சார்பில் பிரெஞ்சு இந்திய கலாச்சாரமான மஸ்காத் கலை நிகழ்ச்சி மற்றும் தானே புயல் நிவாரண வசூலை முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் துவக்கி வைத்தார். புதுவை நெல்லித்தோப்பு ஆரோக்கியநாதர் இளைஞர் குழு சார்பில் பொங்கல் திருநாளை முன்னிட்டு பிரெஞ்சு இந்திய கலாச்சாரமான மஸ்காத் கலை நிகழ்ச்சி மற்றும் தானே புயல் நிவாரணத்திற்காக நன்கொடை வசூலிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது.
இதில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் கலந்து கொண்டு கலை நிகழ்ச்சியையும் புயல் நிவாரண வசூலையும் துவக்கி வைத்தார். அப்போது முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமாரின் ஆதரவாளர்கள் சித்து, எமில் ஏசையா, இளங்கோ, கோபி உள்ளிட்டோர் உடனிருந்தனர். மற்றும் ஆரோக்கியநாதர் இளைஞர் குழுவினர்களான மரி ஜோசப், சாமிதாஸ், ஜெரிஸ்தன், சந்தான சதீஷ், அந்தோனி, ஜான்சன், பெர்க்மான்ஸ் உள்ளிட்ட இளைஞர்கள் பங்கேற்று கலை நிகழ்ச்சியை வழங்கினர். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு புதுவை கசாப்பு கடைக்கு தமிழக அரசு இலவசமாக வழங்கிய ஆடுகள் விற்பனைக்கு வந்துள்ளன. தமிழக அரசு விவசாயிகள் தங்கள் குடும்ப வருமானத்தை பெருக்கிக் கொள்ள இலவசமாக ஆடு மாடுகளை வழங்கி வருகிறது. அதுபோன்று விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அதனை சுற்றியுள்ள பகுதியில் உள்ளவர்களுக்கு இலவச ஆடு வழங்கப்பட்டது. ஆனால் அதனை பராமரிக்க முடியாமலும் ஆடுகளுக்கு நோயுள்ளதாக எழுந்த புகாரினாலும் மக்கள் பொங்கல் பண்டிகை செலவிற்காக அவற்றை விற்று வருகின்றனர். இதனை தரகர்கள் நன்கு பயன்படுத்திக் கொண்டு ஆடுகளை 1000 ரூபாய்க்கு வாங்கி இறைச்சி வியாபாரிகளிடம் 3000 ரூபாய்க்கு விற்று விடுகின்றனர். இந்த இலவச ஆட்டினால் அரசு நினைத்தபடி விவசாயிகள் அதிக பயனை பெறாமல் அரசின் முத்திரையுடன் ஆட்டை விற்பனை செய்து வருவது வேதனையை அளிக்கிறது. தமிழகத்தில் வழங்குவதைப் போல புதுவையிலும் படித்த வேலையில்லாத இளைஞர்களுக்கு வருமானத்தினை பெருக்கிக் கொள்ள அரசு சார்பில் ஆடுகள் வழங்கப்பட்டு வருகிறது. இதுபோல் சம்பவம் புதுவையிலும் நடைபெறாமல் இருந்தால் சரி. புதுவை கிருஷ்ணா நகர் சின்மய சூர்யா திருக்கோயிலில் பொங்கல் மகர சங்கராந்தி தினத்தை முன்னிட்டு சிறப்பு சூரிய காயத்ரி அகண்ட ஜபத்துடன் பூஜைகள் மற்றும் ஹோமங்கள் நடைபெற்றது. தைத்திங்கள் முதல் நாளில் உக்ராயண காலத்தில் சூரிய பகவான் மகர ராசியில் பிரவேசிக்கும் காலம் மிகவும் புண்ணியமான காலமாக கருதப்பட்டு மக்கள் சூரியனை வழிபடுவது வழக்கம். அதேபோன்று கிருஷ்ணா நகரில் எழுந்தருளியுள்ள சூரிய பகவானுக்கென்று அமைந்துள்ள சின்மய சூர்யா திருக்கோயிலில் பொங்கல் மகர சங்கராந்தி தினத்தை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள், ஹோமங்கள், விசேஷ அர்ச்சனை மற்றும் சூரிய காயத்ரி அகண்ட ஜபம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சூரிய பகவானின் பரிபூர்ண அருளை பெற்றனர் மற்றும் கதிரவனுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் வழிபட்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை சின்மயா மிஷன் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் செய்திருந்தனர். பொங்கல் தின சிறப்பு ஆராதனை சூரிய பகவானுக்கென சின்மய சூர்யா ஆலயத்தில் சிறப்பாக காலை 6 மணி கணபதி ஹோமம், காயத்ரி ஹோமம் என்று ஆரம்பித்து பூஜையும் ஆராதனையும் நடைபெற்று அகண்ட சூரிய காயத்ரி ஜபம் நடந்து கொண்டே இருக்கிறது. பக்தர்கள் பலர் வந்து கொண்டே இருக்கின்றனர். அனைவருக்கும் இங்கு அர்ச்சனை செய்து கொடுக்கிறார்கள். புதுவை கிருஷ்ணா நகர் குழந்தை இயேசு ஆலய பெருவிழாவில் ஆடம்பர கூட்டு திருப்பலி மற்றும் ஆடம்பர தேர்பவனி மறைமாவட்ட பேராயர் அந்தோணி ஆனந்தராயர் தலைமையில் நடைபெற்றது. புதுவை கிருஷ்ணா நகரில் அமைந்துள்ள குழந்தை இயேசு ஆலயத்தின் பெருவிழா கடந்த 9ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி தினமும் கூட்டு திருப்பலியும் சிறிய தேர்பவனி மற்றும் நற்கருணை ஆசிர் நடைபெற்று வருகிறது. இதில் முக்கிய விழாவாக பெருவிழா ஆடம்பர கூட்டு திருப்பலி மற்றும் ஆடம்பர தேர்பவனியுடன் நடைபெற்றது. புதுவை கடலூர் மறைமாவட்ட பேராயர் அந்தோணி ஆனந்தராயர் தலைமையில் நடைபெற்ற கூட்டு திருப்பலியிலும் ஆடம்பர தேர்பவனியிலும் ஏராளமான கிறிஸ்தவ மக்கள் பங்கேற்று பிரார்த்தனை செய்தனர் மற்றும் தொடர்ந்து நடந்த நற்கருணை ஆசிரியில் கலந்து கொண்டு ஆசி பெற்றனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை பங்குத்தந்தை டொமினிக் ரொசாரியோ தலைமையில் கிருஷ்ணா நகர் இறை மக்கள் செய்திருந்தனர். புதுவை திராவிடர் கழகத்தின் சார்பில் தை முதல் நாள் தமிழ் புத்தாண்டாக சிறப்பாக கொண்டாடப்பட்டது மற்றும் பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டது. புதுவை திராவிடர் கழகத்தின் சார்பில் தை முதல் நாளான இன்று தமிழ் புத்தாண்டும் பொங்கல் திருநாளும் கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு சிறுவர்களுக்கு விளையாட்டு போட்டிகள், பேச்சு போட்டிகள் நடத்தப்பட்டு வெற்றி பெற்றவர்களுக்கு தமிழ்ச்சங்க தலைவர் முத்து, புதிய நீதி கட்சி பொன்னுரங்கம் தலைமையில் பரிசுகள் வழங்கப்பட்டது. தொடர்ந்து பொங்கலிட்டு அனைவரும் தங்கள் குடும்பத்தினருடன் கரும்பினை ஏந்தி பொங்கலோ பொங்கல் என்று கோஷமிட்டு முக்கிய வீதிகள் வழியாக சென்றனர். பின்னர் அனைவருக்கும் சிறப்பான விருந்து அளிக்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை திராவிடர் கழக நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் சிறப்பாக செய்திருந்தனர்.
திராவிட கழக குடும்பங்கள் அனைவரும் ஒன்று கூடி இந்த தைப்பொங்கலை தமிழர் பொங்கலாக, இந்த பொங்கல் திருநாளை தைப்பொங்கல் தமிழ் பொங்கலா, தமிழ் திருநாளாக கொண்டாடி கொண்டு மகிழ்ச்சியாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.